டேய் என்னடா ஆக ஓகன்னு இந்த ப்ராஜெக்ட் ஏல்மேரி அப்படின்ற ஹாலிவுட் படத்தை சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் தம்பி வந்து படத்துக்கு வந்து போயிட்டாங்க. போய் பார்த்தா என் தம்பி தூங்கிட்டான். அப்படி இந்த படம் வந்து உண்மையிலேயே நல்லா இருக்கா இல்லையா இல்ல மொக்கையா இருக்கா அப்படின்றதா வந்து இந்த தியேட்டர் vlog அண்ட் மூவி ரிவ்யூல வந்து பார்க்க போறோம். நல்லா குளிச்சு முடிச்சிட்டு இன்னைக்கு நான் வந்து பைக்ல போல கார்ல தான் வந்து போக போறேன். அப்படியே காரை கிளீன் பண்ணிட்டு காரை எடுத்துட்டு அப்படியே ஒரு பழுல சாப்பிட்டுட்டு என் தம்பியை கூப்பிட்டு வர போயிட்டாங்க. எதுக்கு காருன்னு கேட்டீங்க அப்படின்னா நைட் டைம் ஆயிடுச்சு. நைட் டைம்ல கொஞ்சம் சேஃபா இருக்கும்ல, அதனாலதான். கேமரா ஆன் பண்ணாலே ஒரே சிரிப்பு தான். இப்ப திருப்பூர்ல இருக்கிற ஸ்ரீ சத்ய சினிமாஸ்ல தான் வந்து அந்த படம் ஓடிட்டு இருந்தது. கரெக்டா டைம் பாத்தீங்கன்னா 11 மணி. சரி வாடா உள்ள போலாம் அப்படி சொல்லி கூப்பிட்டா என்னடா பண்ற அப்படி சொல்லி திரும்பி பார்த்தா பேண்ட வந்து மேல ஏத்தி விட்டுட்டு இருக்கான் ஸ்டைல்னு சொல்லிட்டு அப்படியே பண்ணிட்டே என்ன பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். சிரிக்கறடி வெக்கமா இல்ல. அப்படியே டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ள வந்துட்டோம். பார்த்தா செக்யூரிட்டி வந்து அவனை நிறுத்தி என்னடா ஆளே பாக்குறதுக்கு டிஃபரெண்டா இருக்க, என்ன வச்சிருக்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்டுட்டு இருக்கும்போது ஏன் வச்சிருக்க? எல்லாரும் வச்சிருக்கதா சார் நானும் வச்சிருக்கேன். ஏய் என்ன சொல்ற? சார் எங்க பாட்டி கட்டி விட்ட தாயத்து சார். இவ்வளவு ஏன் உள்ள வந்துட்டு யாரு கூட போனை பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்கான் பாருங்க. சிரிப்பு அழகம்தான். சரி ஸ்கிரீன்குள்ள போயிட்டு உட்காந்துட்டு படம் பார்க்க ஆரம்பிச்சு படம் வந்து போட்டாங்க. ஹீரோ யாரு, ஹீரோ எப்படி இந்த ஸ்பேஸ்ஷிப் குள்ள வந்தாரு, அவரோட பிளாஷ்பேக் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இதையாட ஆக ஓகன்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அப்புறம் தான் அந்த ராக்கி ஏலியனை வந்து காமிச்சாங்க. அந்த ராக்கி ஏலியன் வந்து எப்ப வந்துச்சோ அதுல இருந்து படம் வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு சீனும் வந்து செம்மையா இருந்துச்சு. சோ ரெண்டு பேருமே வந்து ஒரே பிரச்சனைக்காக தான் இங்க வந்திருப்பாங்க. ரெண்டு பேரும் எப்படி அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்றாங்க, எப்படி பேசிக்கிறாங்க, எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற பாண்டிங் அப்படின்ற மாதிரி வந்து சூப்பரா இருந்துச்சுங்க. மெய்யழகன் பட வைப வந்து கொடுத்துருச்சு. படம் நல்லா போறனால வந்து நான் படத்தை வந்து பார்த்துட்டு இருந்தேன். என் தம்பியை திரும்பி பார்க்கவே இல்ல. என்னடா படம் பார்த்துட்டு தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா படுத்து தூங்கிட்டான். தூக்கமா வருது. ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம் ஸ்லோவா போச்சுல, அப்பயே தூங்கிட்டான் போல. சரி வெளியே போய் ஏதாச்சும் வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி பார்த்தா பிரைஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்துச்சு. இது வந்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. சரி தனியா வந்தா கூட நம்ம அப்படியே போய் படம் பார்த்துருக்கலாம், தம்பியோட வந்துட்டோமே அப்படி சொல்லி ஏதாச்சும் வாங்கிரும் சொல்லி 400 ரூபாய்க்கு வந்து ஒரு பாப்கார்னும் ஒரே ஒரு சாண்ட்விச் ரெண்டுமே சேர்த்து 400 ரூபாங்க. அப்படியே வாங்கிட்டு உள்ள வந்து போயிட்டாங்க. இப்போ என் தம்பிக்கு வந்து இந்த படம் என்ன கதை என்ன ஸ்டோரி அப்படின்றத வந்து எக்ஸ்பிளைன்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தேன். ஒழுங்கா படத்தை பாடுறா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆஸ் யூஷுவல் செகண்ட் ஹாஃபும் வந்து செம்மையா இருந்துச்சு. அந்த ராக்கிக்கும் அந்த கிரேஸ்க்கும் இருக்கிற அந்த பாண்டிங் எல்லாம் வந்து இன்னும் அழகா காமிச்சிருந்தாங்க. பூமியில அவ்வளவு பேர் இருந்துமே யாருமே இல்லாம அனாதையா இருந்த ஒருத்தன் இந்த ஸ்பேஸ்ல வந்து இந்த ஏலியன் கூட வந்து ஃப்ரெண்ட் ஆவாங்க. அது எந்த அளவுக்கு அப்படின்னா நான் செத்தாலும் பரவாயில்ல நான் பூமியிலே இருந்துக்கிறேன்னு சொன்ன ஒருத்தன் இங்க வந்துட்டு நான் பூமிக்கே திரும்பி போலானா கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு டிசிஷன் எடுப்பான். ஒரு பொயட்ரியா வந்து சூப்பரா இருந்துச்சுங்க. அகைன் திரும்பி என் தம்பியை பார்த்தா திரும்பி தூங்கிட்டான். படவே முடிஞ்சு போச்சு. என்ன பண்ணலாம் சொல்லுங்க. மாதிரி சோம்பேறி எல்லாம் நாட்டுக்கு தேவையில்லைங்க. கடமையா தண்டிக்கணுங்க. அப்புறம் வெளியே வந்து பார்த்தா நைட் 2 மணி. அப்படியே ரெண்டு பேரும் அந்த படத்தை பத்தியே பேசிட்டு ஊருக்கு வந்து கிளம்பிட்டோம்.